சௌஜன்யா குறித்த விஷயத்தில் எங்களது குடும்பத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. அந்த சமயத்தில் எங்களது உறவினர் வெளிநாட்டில் இருந்தார். நாங்கள் தான் காவல்துறையிடம் தெரிவித்தோம். வீரேந்திர ஹெக்டேவின் முதல் பேட்டியில் என்ன கூறியிருக்கிறார், எப்போது சிறப்பு புலனாய்வு பிரிவு இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்கிறது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். தர்மஸ்தலா வழக்கில் நூற்றுக்கணக்கான பெண்களின் உடல்களை தான் புதைத்ததாக பீமா கூறியிருந்தார். சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு 16 நாட்களில் 17 இடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. 6 மற்றும் 11A ஆகிய 2 இடங்களில் மட்டுமே எலும்புக்கூடுகள் இருந்ததாக கூறப்பட்டது. தடயவியல் பரிசோதனைக்கு பின்னர் முழு விவரம் தெரிய வரும். இந்த விவகாரம் தற்போது கர்நாடகா சட்டமன்றத்திலும் எதிரொலித்துள்ளது. மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா சட்டமன்றத்தில் ஆய்வுப் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். தர்மஸ்தலாவில் உள்ள பல்வேறு இடங்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட மண் மற்றும் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடு தடயங்கள் பகுப்பாய்வுக்காக தடயவியல் அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மேலும் 2 அல்லது 3 இடங்களில் புதிதாக ஆய்வுகள் நடத்தப்படலாம் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த வார இறுதியில் இடைக்கால தடயவியல் அறிக்கை சிறப்பு விசாரணை குழுவின் கைக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 3 முக்கிய அம்சங்களை கொண்டதாக இருக்கும். எலும்புக்கூடு எச்சங்கள் ஆணா அல்லது பெண்ணா? எச்சங்களின் தோராய வயது என்ன? மரணங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது? புகார்தாரர் சந்தேகிப்பது போல சேகரிக்கப்பட்ட மண்ணில் கரைந்த மனித எலும்புகளின் தடயங்கள் உள்ளதா என்பது தெரியவரும். அறிக்கையை சிறப்பு புலனாய்வு குழு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டுள்ளது. ஏனெனில் இதில் முக்கியமான தடயங்கள் கிடைக்கலாம். அறிக்கை தாக்கல் செய்யும் போது சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்திருக்கும். இது அடுத்த வாரம் முதல் மேலும் ஆய்வு பணிகளுக்கு வழிவகுக்கும். தர்மஸ்தலா வழக்கு குறித்த இடைக்கால அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்று மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா உறுதியளித்துள்ளார். இதற்கிடையில் பீமா பெல்தங்கடியில் உள்ள சிறப்பு விசாரணை குழு அலுவலகத்தில் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறார். மற்றொரு புகார்தாரரான ஜெயந்த் சிறப்பு விசாரணை குழு முன் ஆஜராகி இருக்கிறார். அமைச்சர் பரமேஸ்வரா கூறியது போல் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை நடத்த முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பெல்தங்கடி தாலுகாவின் முதன்மை சிவில் நீதிபதி மற்றும் நீதித்துறை முதல் வகுப்பு நீதிபதியிடம் அறிக்கையை தாக்கல் செய்யும். சிறப்பு புலனாய்வு குழு பல கோணங்களில் ஆராய்ந்து வருவதாகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றை கண்டுபிடித்திருக்கலாம் என்றும் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பீமா உண்மையை சொல்கிறார் என்று புலனாய்வு குழு நம்புகிறது. இருப்பினும் நிலப்பரப்பு மாற்றங்கள், இயற்கை அழிவுகள், கட்டமைப்புகள் போன்ற காரணங்களால் சரியான இடத்தை காட்டுவதில் தவறு ஏற்பட்டு இருக்கலாம் என்றும் நம்புகிறது. எனவே இந்த விஷயத்தில் உள்ளூர் வாசிகளும் சேர்க்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் நேரடியாக பாஜக எம்பியும் தர்மஸ்தலா தர்மதிகாரி வீரேந்திர ஹெக்டேவின் குடும்பத்தை தொடர்புபடுத்தி செய்திகள் வெளியாகி வந்தன. இதுவரை இந்த விவகாரம் குறித்து அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் வாய் திறக்கவில்லை. தர்மஸ்தலா தொடர்பான செய்திகளை வெளியிடக்கூடாது என்று மட்டும் நீதிமன்றத்திற்கு சென்று தடை உத்தரவு பெற முயற்சிகள் நடந்தன. தற்போது பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு தர்மஸ்தலா தர்மதிகாரி வீரேந்திர ஹெக்டே பேட்டியளித்து இருக்கிறார். அதில் சௌஜன்யா வழக்கில் நான் அரசுக்கு தகவல் தெரிவித்து குற்றவாளியை உடனடியாக கண்டுபிடித்தேன். காவல்துறைக்கு தகவல் தெரிவிப்பதை தவிர எங்களுக்கு வேறு எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பவம் நடந்தபோது எங்கள் குடும்ப உறுப்பினர் நாட்டில் இல்லை. அவர் கல்விக்காக வெளிநாடு சென்றிருந்தார். இருப்பினும் அவர் இந்த செயலை செய்ததாக பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இந்த வழக்கில் தேவையில்லாமல் எங்களை இழுக்கின்றனர். எந்த ஒரு விசாரணைக்கும் நாங்கள் முழுமையாக ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் எதையும் மறைக்கவில்லை. சிறப்பு விசாரணை குழுவின் இறுதி அறிக்கைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தவறான பிரச்சாரம் எங்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. சிலர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இளைஞர்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். கோயில்கள் மற்றும் மத நம்பிக்கைகளிலிருந்து இளைஞர்களை அந்நியப்படுத்த ஒரு திட்டமிட்ட சதி நடந்து வருகிறது. இதுபோன்ற தவறான செய்திகளால் இளைஞர்களின் மனம் மாசுபடுகிறது. இது மிகவும் வருந்தத்தக்கது. மாநிலம் முழுவதிலும் இருந்து எங்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் வருகின்றன. சிறப்பு விசாரணை குழு அமைத்தது எங்களுக்கு நிம்மதியை அளிக்கிறது. அனைத்து உண்மைகளும் வெளிவரும். எதுவும் மறைக்கப்படவில்லை. வழக்கின் உண்மை விரைவில் வெளிவரும். உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையே செயல்பாட்டாளர்கள் கிரீஸ் மட்டன்வர் மற்றும் மகேஷ் ஷெட்டி திமரோட்டி
இருவரும் தங்களிடம் விசாரணை மேற்கொண்டால் எதிர்கொள்ள தயார் என்றும் தெரிவித்துள்ளனர். இவர்களில் கிரீஸ் போலீஸ் எஸ்ஐயாக இருந்து பணியை துறந்து தர்மஸ்தலா விவகாரங்களை விசாரித்து வருகிறார். இவர்கள் இருவரும் சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில் தர்மஸ்தலா கோயிலை அவதூறு செய்யும் இந்த பிரச்சாரத்திற்கு வெளிநாட்டு நிதி கிடைத்ததாக சிலர் கூறுகின்றனர். சிறப்பு விசாரணை குழு அல்லது வேறு எந்த அமைப்பின் விசாரணைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். 1995 மற்றும் 2014க்கு இடைப்பட்ட காலத்தில் இயற்கைக்கு மாறான மரணங்கள் குறித்து மட்டுமே விசாரணை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். அங்கு முறையான விசாரணை இல்லாமல் உடல்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. கோயிலை அவதூறு செய்யும் வகையில் நாங்கள் எதுவும் பேசவில்லை. தர்மஸ்தலா கிராம பஞ்சாயத்து ஏப்ரல் 7, 2010 அன்று அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணின் உடலை எரித்து அப்புறப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அவர் ஏப்ரல் 6, 2010 அன்று கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது என்று தெரிவித்துள்ளனர். முன்னாள் காவல் துணை ஆய்வாளர் கிரீஸ் மட்டன்வர் கூறுகையில், மற்றொரு சம்பவத்தில் மார்ச் 7, 2010 அன்று தர்மஸ்தலத்தில் உள்ள மகோத்சவ மைதானத்தில் இறந்து கிடந்த 40 வயது ஆணின் உடலை பஞ்சாயத்து முறையாக விசாரணை நடத்தாமல் எரித்தது. அங்கீகரிக்கப்படாத உடல்களை அப்புறப்படுத்துவதில் ஈடுபட்ட அதிகாரிகள் குறித்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நிலையில் ஜக்ருத நகரிகாரு அமைப்பில் இடம்பெற்று இருக்கும் கர்நாடகாவைச் சேர்ந்த மூத்த எழுத்தாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் குழு தர்மஸ்தலத்தில் நடந்ததாக கூறப்படும் அடக்கங்கள் தொடர்பான விசாரணையில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் தலையீட்டை கண்டித்துள்ளது. இதுகுறித்து இந்த அமைப்பு வெளியிட்டு இருக்கும் அறிக்கையில் புகார் அளித்தவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். மேலும் இதை விசாரிக்க மாநில அரசு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் துணை முதல்வர், உள்துறை அமைச்சர் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் ஆகியோரின் அறிக்கைகள் சிறப்பு புலனாய்வு குழுவின் மன உறுதியை சோதிப்பது போல் இருப்பது வருத்தமளிக்கிறது. முன்பு ஆட்சியில் இருந்தபோது குற்றச்சாட்டுகளை விசாரிக்க எதுவும் செய்யாத பாஜக இப்போது அது குறித்த விசாரணையை தடுக்க முயற்சிக்கிறது. இது சந்தேகங்களை எழுப்புகிறது. விசாரணை கோயிலை குறிவைக்கிறது என்று உணர்ச்சி ரீதியாக மக்களை பாஜக தூண்டுகிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். பார்க்கலாம் இடைக்கால அறிக்கையில் சிறப்பு புலனாய்வு குழு என்ன கூறுகிறது என்று. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.